இங்க இவன் எஃப்எம் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு அவளோட லைஃப் ஸ்டோரி ஒரு லெட்டரா அனுப்பி வச்சிருக்கான். இவனும் அந்த ஸ்டோரியை ஃபுல்லா படிச்சுட்டு எஃப்எம்ல சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணே டைரக்டா கால் பண்ணிடுறான். சோ இவனும் அந்த பொண்ணு கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிச்சிடறான். பேசிட்டே இருக்கும்போது நீங்க எங்கேயோ டிராவல் பண்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு நானும் எங்க அப்பாவை பார்த்ததே சொல்லிட்டு அந்த லெட்டர்ல ஏற்கனவே எழுதியிருக்கேன். சோ எங்க அப்பாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் எங்க அப்பாவை பார்க்க போலாமா வேணாமா சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதெல்லாம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்டதுமே இவனும் அந்த பொண்ணு கிட்ட உங்க அப்பா தானே, நீங்க எப்போலாம் பார்க்க போலாம், நீங்க பார்க்க போனாதான் எங்க ஸ்டோரி நிறைய கிடைக்கும்னு சொல்லிடுறான். தென் இவனும் அவனோட லவருக்காக அவனோட வீட்டுல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப காலிங் பெல் அடிக்குது. இவனும் லவர் தானே சொல்லிட்டு ஓபன் பண்றான். பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு சின்ன பையனும் வந்து நிக்கிறாங்க. இவனும் அந்த பொண்ணை பார்த்து யாருமா நீங்கன்னு கேட்கறான். அந்த பொண்ணு காலையில எஃப்எம்ல கால் பண்ணியிருந்தேன், நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்றான். அதை கேட்டதுமே நீ தான் உங்க அப்பாவை பார்க்க போறேன்னு சொன்னீங்க, நீ எதுக்கு இங்க வந்திருக்குன்னு கேட்கறான். அதை கேட்டதுமே நீ தான் என்னோட அப்பான்னு சொல்றான். அப்பன்னு பார்த்தா அவனோட லவர் வந்துடுறா. அதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் ரூம்ல ஒலிக்க வச்சுட்டு அந்த லவரை எப்படியோ பேசி விரட்டி விட்டுறான். தென் அந்த பொண்ணை கூப்பிட்டு எப்படிமா உன்னோட அப்பான்னு சொல்றேன்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு நீங்க 13 வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்கறான். அதை கேட்டதுமே இவனும் ஆமா சொல்லிட்டு அதுக்கு என்ன இப்பன்னு கேட்கறான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்பால வந்த குழந்தை தான் நானும் சொல்றான். அதை கேட்டதுமே அவன் ஷாக் ஆயிரான். தென் இந்த சின்ன பையன் யாருன்னு கேட்கறான். அது என்னோட பையன் சொல்றான். பட் இவன் அந்த பொண்ணு சொல்றது அம்மா நான் சிரிக்கும் போது என்னோட ரெண்டு கண்ணா ஆட்டோமேட்டிக்கா மூடிடும், அதே மாதிரி உனக்கு ஆச்சுன்னா நீ என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்றான். பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குமே சிரிக்கும் போது கண்ணை மூடிடுது. அதை பார்த்ததுமே இவன் நம்பாம திரும்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் சொல்லிட்டு டாக்டர் வர சொல்றான். அவர் டெஸ்ட் எடுத்து பாக்குறாரு. இவனு நெகட்டிவ் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா பாசிட்டிவ் சொல்லிட்டு கங்கரா சொல்றாரு.